பிரதீப், அலிபாய், ஜோசப் 3 குடும்பமும் பீச்சில சங்கமமாகுது. பாத்தீங்களா பிரதீப் குழந்தைகளோட எவ்வளோ ஹேப்பியா இருக்கிறாங்க. இப்படி ஒரு முறை கூட்டிட்டு வர்றது தான் நல்லது. வாரத்துல ஒரு நாள் அவங்களும் ஹேப்பியா இருக்கணும்ல. அந்த வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வரும்போது அவங்களுக்கு அதுவே நோயாகுது. பிரதீப்பும் தலையசைக்கிறான். சரிதான், நமக்குன்னு வேலை டைட் ஆகும்போது நமக்கு இந்த யோசனையெல்லாம் வரமாட்டேங்குது. சரிதான், நம்ம வேலையை நினைக்கும்போது இதெல்லாம் யோசனை வராது தான். ஆனாலும் அவங்க முடங்கும்போது வீடே முடங்கி போயிருது. சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்டுக்கு நாம இடம் கொடுக்க தான் செய்யணும். அவிச்ச வேர்க்கடலை 3 பேர் வாயிலையும் அறப்படுது. ஆமா அலிபாய், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பாபர் இந்தியாவை ஆண்டப்போ முகலாயர்கள் காலத்துல எல்லார் ஆட்சியிலையுமே இந்தியா செழிப்பா இருந்திருக்கு. ஜவுளியிலையும் பொருளாதாரத்திலையும் எல்லாத்துலயுமே மேன்மையா இருந்திருக்கு. உண்மையாவே போயிட்டு இருக்கிற இந்த சமயத்துக்குள்ள எப்படி இந்த பகை உள்ள நுழைஞ்சிச்சின்னு தெரியலையே. அலிபாய் தலையை அசைக்கிறாரு. ஆமா, எங்க அப்பா அந்த கதைகள்லாம் சொல்லும்போது நான் ஒரு கதையா கேட்டேன். இப்ப நடக்கிறத வச்சு பார்க்கும்போது அவங்க முஸ்லீமே இருக்கக்கூடாது, அவங்களோட சின்னம் கூட ஏன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்றது தெளிவா புரியுது. முதல்ல ராஜபுத்திர வம்சத்து உள்ளவங்க தான் டெல்லியை தலைநகரா கொண்டு ஆட்சி நடத்திட்டு வந்தாங்க. அவங்க சரியான தந்திரிகள், சூத்திரக்காரர்கள். முதல்ல முஸ்லீம் மன்னர் முகமது கோரி தான் இந்தியா மேல ஆட்சி செய்யறதுக்காக படையெடுக்கிறாரு. 2வது முறை படையெடுத்தப்ப அவர் இந்தியாவை ஜெயிக்கிறாரு. முகமது கோரி ஆட்சிக்கு வந்தப்ப ராஜபுத்திர வம்சமே முடிவுக்கு வந்தது. இந்துக்கள் ராஜ்யம்ன்றதே இல்லாம போய் அப்பதான் பாபர் இந்தியா மேல படையெடுக்க வர்றாரு. பாபர் ராஜபுத்திரர்களை வரவேற்கிறாங்க. பாபரும் லோடியை வீழ்த்தி சுல்தான்களோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர்றாரு. ராஜபுத்திரர்களை எதிர்பார்த்த மாதிரி டெல்லியில் சுல்தான்களோட ஆட்சி முடிவுக்கு வருது. ஏகபோகமாக சந்தோஷப்படுறாங்க. விருந்துகள் தடப்படலாம் அவங்க வீடுகளில் நடக்குது. நாம் அழைச்சி வந்த பாபர் டெல்லியை வெற்றி கொண்டு நமக்கு தந்துட்டாரு, இனி அவர் போயிடுவாரு, நாம் ஆளலாம் ராஜபுத்திரர்கள் கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. பாபர் யோசிக்கிறாரு, இந்தியாவில் பெரும்பான்மையான முஸ்லீம்கள் பாதி பேர் இருக்காங்களே, இவங்க கையில் கொடுத்துட்டு போன அன்னைக்கு முஸ்லீம்களுக்கு இங்கே இடம் இருக்குமா, இவங்க முஸ்லீம்களை வெளியே விரட்டிட்டா என்ன செய்யன்னு மறுபடி ராஜபுத்திரர்கள் மேலே பாபர் படையெடுக்கிறாரு. படையெடுத்து ஜெயிச்சு அவரே டெல்லி சுல்தான் ஆகிறாரு. ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், மராட்டியர்கள், இன்னும் பிற எல்லா இனங்கள் எல்லாமே முகலாயரை தாஜா செஞ்சுட்டு போக வேண்டிய காலமாகவே கடந்து போச்சு. சுமார் 350 வருடங்களாகவே பாபரோட வழித்தொண்டர்கள் இந்தியாவை ஆண்டுகிட்டே இருக்காங்க. ஆங்கிலேயர் ஆட்சி வந்த பிறகும் பிராமணர் கையில் அதிகாரம் போச்சே தவிர ராஜபுத்திரர்களுக்கு அந்த 10ஆம் நூற்றாண்டோடவே அவரோட அதிகாரம் முடிஞ்சு போச்சு. இப்போ புரியுது பாபர் எந்த இடத்துல பகையாகிறாரு, ஏன் பிரதமர் 10ஆம் நூற்றாண்டோட விடுதலைன்னு சொன்னாருன்றது தெரியுது. தெரியுது இல்ல. அதனாலதான் பாபரோட நினைவு சின்னங்கள் எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. ஏன் இவ்வளோ பகை வைக்கிற அளவுக்கு முகலாயர்கள் ஆட்சி செழிப்பாக தானே இருந்தது. அவங்க யாரையும் அடிமைப்படுத்தவும் இல்லை, நாட்டை நாசமாக்கவும் இல்லையே, நல்லா தானே ஆட்சியை கொண்டு போனாங்க. ஆமாம் பிரதீப், நீங்கள் சொன்ன மாதிரி முகலாய பேரரசில் இந்தியா பொருளாதாரம் பெரிதாகவும் வளமாகவும் இருந்துச்சு. முகலாய சகாப்தத்தில் அப்போ இந்தியாவில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி உலக பொருளாதாரத்தில் 22% உயர்ந்த நிலையில் இருந்துச்சு. சீனாவுக்கு அடுத்து உலகத்தில் 2வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்ம இந்தியா இருந்துச்சு. சீனா, ஐரோப்பாவை விட நம்ம பொருளாதாரம் முன்னேறிக்கிட்டே வந்துச்சு. இந்திய பொருளாதாரம் உற்பத்தி துறையில் உலகிலேயும் முதல் நாடாக முகலாய இந்தியா இருந்துச்சு. விவசாயம் எக்கச்சக்க செழிப்புல இருந்தது. 18ஆம் நூற்றாண்டு வரை உலக வணிகத்தில் முகலாய இந்தியா தான் மிக முக்கியமான உற்பத்தி மையமாக இருந்துச்சு. முகலாய பேரரசில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள், பணப்பயிர்கள் உலகம் முழுவதும் விற்பனை செய்யப்பட்டுச்சு. முக்கிய துறைகளான ஜவுளி, கட்டுமானம், கப்பல் கட்டுமானம், எஃகு எல்லாமே முதல் நிலையில் இருந்தது. அடேங்கப்பா, இந்த வெற்றி, இந்த பொருளாதார வெற்றி நமக்கு காணாதா? இவ்வளோ பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை இனி எப்போ பார்ப்போம்? இது ஒரு கனவு மாதிரிலாம் இப்போலாம் தெரியுது. முகலாயர்கள் பகட்டான நுகர்வோராக இருந்திருக்காங்க. அதனால தான் ஓவியங்கள், இலக்கிய வடிவம், ஜவுளிகள், கட்டடக்கலை எல்லாமே பெரும்பான்மையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. குறிப்பாக ஷாஜகான் ஆண்ட ஆட்சி காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்குது. ஆக்ரா கோட்டை, பத்தேபூர் சிக்ரி, செங்கோட்டை, லாகூர் கோட்டை, தாஜ்மஹால் எல்லாமே முகலாயர்களால் உருவாக்கப்பட்ட பாரம்பரிய களங்கள் தானே. இந்தியாவில் முஸ்லீம் கலையோட ஆபரணம் உலக பாரம்பரியத்தோட உலக அளவில் போற்றப்படுகிற தலைசிலிருந்து படைப்புகளில் ஒன்றா இருந்திருக்கு. அப்பா, நமக்கெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. யார் இப்படி ஒரு ஆட்சியை நமக்கு தரப்போறாங்க? அதுதான் ஜோசப், ஆளவும் மாட்டாங்க, ஆள விடவும் மாட்டாங்க அப்படின்ற கதை தான். அழகா போயிட்டு இருந்த இந்திய பாரம்பரியத்தில் இப்படி ஒரு திருப்புமுனை இப்போதான் வந்திருக்குது. அது அழிவை தராமல் ஆக்கத்தை தந்தா ரொம்ப சந்தோஷம்தான். சரி வாங்க, நாமும் காலை நினைப்போம், இல்லைன்னா அதுக்கு ஒரு பெரிய குறை வரும். குறைகளை நாட்டில் நிறைய வச்சிருக்கிறவங்களே ஏதேதோ செஞ்சுக்கிட்டு என்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, நம்மையும் முன்னேற்ற அரசு வரும், நம்ம கனவு காண்போம். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காண்போம், ஒரு நாளைக்கு நடக்கும்.